பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. யோவான் 15:16 நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். யோவான் 15:16. இந்த உலகத்தில் மனிதன் தெரிந்து கொள்வது எல்லாமே தனக்கெனவும் தன்னை சார்ந்தவர்களுக்கு எனவும் இருக்கும், அல்லது ஒரு குறிப்பிட்ட மனிதனை திருப்திப்படுத்துவதற்காக தெரிவு செய்யப்பட்டதாகவும் தெரிந்தெடுக்கப்பட்டதாகவும் இருக்கும். நோவா பலி கொடுக்க சுத்தமானவைகளை தெரிந்து கொண்டான். மோசே யோசுவாவிடம் நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு அமலேக்கியரோட யுத்தம் பண்ணு என்று சொன்னான். மேலும் மோசே இஸ்ரவேலர்களுக்குள் திறமையானவர்களை கண்டு 10க்கும் 100க்கும் 1000க்கும் அதிபதிகளை தெரிந்து கொண்டான். ஆனால் கர்த்தர் தெரிந்து கொள்கிறவர்கள் நித்திய பரலோக ராஜ்யத்திற்கும் வீட்டிற்கு மட்டுமல்ல, தேசத்திற்கும் அவருடைய ஜனத்திற்கும் அவருடைய நாம மகிமைப்படும்படியாகவும் கர்த்தருடைய சித்தத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றக்கூடியவர்களையும் அவர் தெரிந்து கொள்கிறார். அவர் அவருக்காக தெரிந்து கொள்வதில்லை, நமக்காக நம்மை தெரிந்து கொள்கிறார். நாம் அவரை தெரிந்து கொள்வதில்லை. என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன் என்று ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொல்கிறார். ஜனங்கள் தங்களுக்கு ராஜா வேண்டும் என்று கேட்டதால் அவர்களுக்கு ஈசாயின் குமாரர்களில் தாவீதை தெரிந்து கொண்டார். தாவீதின் குமாரர்களில் சாலமோனை தெரிந்து கொண்டார். செருபாவேலை முத்திரை மோதிரமாக வைக்க தெரிந்து கொண்டார். தாம் தெரிந்து கொண்டவர்களின் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றினார். தாம் தெரிந்து கொண்டதின் நோக்கமும் அவர்கள் வேண்டிக் கொள்வதை கொடுப்பதன் நோக்கமும் என்னவென்றால், தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கனி கொடுப்பவர்களாக, கனியில் நிலைத்திருப்பவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். இந்த பூமியில் கர்த்தர் உண்டாக்கின கனிகள் எல்லாமே ஒரு நாள் அழுகிவிடும், சிதைந்துவிடும், ஒன்றுமில்லாமல் போய்விடும். ஆனால் கர்த்தர் கொடுக்கிற கனி என்பது ஆவியின் கனி. மனிதன் உண்டாக்கின கொடுக்கிற கனி அழுகிவிடும், ஆனால் கர்த்தர் கொடுக்கிற கனி என்பது அழியாத ஆவியின் கனியாகும். கர்த்தர் நம்மை தெரிந்தெடுப்பதற்கு காரணமே அந்த கனி உள்ளவர்களாகவும் அந்த கனியில் நிலைத்திருப்பவர்களாகவும் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காகவே தெரிந்து கொள்கிறார். அதாவது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆவியின் கனியாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம் ஆகியவற்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அதில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதே இந்த கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும்படியாக கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். எனவே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டதின் நோக்கம் என்னவென்றால், நாம் கனி கொடுக்கிறவர்களாக அந்த கனியில் நிலைத்திருந்து இந்த பூமியில் வாழ்வதற்காகவே கர்த்தர் நம்மை தெரிந்திருக்கிறார் என்பதை நாம் அனுதினமும் உணரும்படியாக யாவரிடமும் அன்புடன், சந்தோஷத்துடன், சமாதானத்துடன், நீடிய பொறுமையுடன், தயவுடன், நற்குணத்துடன், விசுவாசத்துடன் வாழ்கிற வாழ்வை நீதியிலும் உண்மையிலும் சகல நற்கனிகள் மூலமாகவும் காண்கிற ஜனங்கள் உண்மையாகவே நாம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கர்த்தருடைய ஜனம் என்று மற்றவர்கள் அறிக்கை பண்ணவும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவுமே நாம் கேட்பதையும் வேண்டிக் கொள்வதையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஆதலால் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் கேட்பதையும் வேண்டிக் கொள்வதையும் கொடுக்கும்படியாக கனி உள்ளவர்களாய் அந்த கனியில் நிலைத்திருக்கும்படியாய் அவரால் ஏற்படுத்தப்பட்டவர்களாக வாழ்வோம். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எங்களை நீர் தெரிந்து கொண்ட நோக்கத்தின்படி ஆவியின் கனி உள்ளவர்களாய் அதில் நிலைத்திருந்து வாழக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தந்தரல வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.